காஞ்சிபுரத்துல ரோஸ் மில்க் கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் அதிரடி நடவடிக்கை. உணவு பாதுகாப்பு உரிமம் இருக்கா, பாதுகாப்பான உணவை பொதுமக்களுக்கு வழங்குறீங்களா அப்படின்னு சராமாரி கேள்விகளை கேட்டு ஆய்வு பணியில ஈடுபட்டிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர். பல்வேறு திரவியங்கள் கலந்த ரோஸ் மில்கால சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதால இந்த ஆய்வு பணிகள் மேற்கொண்டதா சொல்லப்படுது. காஞ்சிபுரம் மாநகர் முழுக்கவே கோடை காலத்துல மக்களுடைய இந்த தாகத்தை தீர்க்கும் வகையில பல்வேறு பகுதிகளில் ரோஸ் மில்க் கடைகள் செயல்பட்டு வருது. ரோஸ் மில்க் வித்தியாசமாகவும் விதவிதமாகவும் இருக்கிறதுக்காகவும் மக்கள் அதிக அளவுல சுவைச்சு அதை அருந்துறதுக்காகவும் பல்வேறு வகையான திரவங்கள் அதுல இணைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வரதா சொல்லப்படுது. இதனால ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுறதா கூறப்படக்கூடிய நிலையில தான் காஞ்சிபுரம் உணவு பாதுகாப்பு அலுவலர் டாக்டர் அனுராதா அவர்கள் பல ரோஸ் மில்க் கடைகளுக்கு போயிட்டு இது தொடர்பான ஆய்வு பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. மேலும் அங்கிருந்து உணவு மாதிரிகளை சேகரிச்சிருந்திருக்காங்க. இது ஆய்வு பணிக்காக எடுத்து செல்லப்பட்டிருந்திருக்கு. மேலும் இங்க உணவு பாதுகாப்பு உரிமம் எடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேள்விகளை முன் வச்சிருந்திருக்காங்க. எடுக்கப்படாத சில கடைகளை உடனடியா எடுக்கணும் அப்படின்னு உணவு பாதுகாப்பு அலுவலர் இப்படி அறிவுறுத்தல் வழங்கியிருந்திருக்காங்க. மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த கடைகளுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. சாலையோரமா இருக்கக்கூடிய கடைகள்லையுமே ஆய்வு பணியை மேற்கொண்டிருந்திருக்காங்க. இதனால காஞ்சிபுரத்துல பெரும் பரபரப்பு சூழல் நிலவிருந்திருக்கு.